தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கேரளாவின் இடுக்கி மாவட்டம் மூணாறு அருகே வட்டவடை ஊராட்சியின் பெருகுடா என்ற இடத்தில் சிலந்தியாற்றின் குறுக்கே ஜல்ஜீவன் மிஷன் குடிநீர் திட்டத்தில் தடுப்பணை கட்டப்படுகிறது. இந்த ஆறு அமராவதி அணையின் நீர் ஆதாரமான பாம்பாற்றின் துணை ஆறு என்பதால் அமராவதி அணைக்கு தண்ணீர் வரத்து பாதிக்கப்படும். திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் 55,000 ஏக்கர் சாகுபடியும் 110 குடிநீர் திட்டங்களும் பாதிக்கப்படும் என்று குற்றச்சாட்டு எழுந்தது. தமிழகத்தில் அதிமுக, பாரதிய ஜனதா, பாமக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அணை கட்டும் கேரளாவுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன. இதற்கிடையே தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தடுப்பணை கட்ட மத்திய சுற்றுச்சூழல், தேசிய வன உயிரின வாரியம், வனம் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சகம் ஆகியவற்றிடம் கேரள அரசு அனுமதி பெற்றுள்ளதா என்று கேள்வி எழுப்பியது. அனுமதி பெறாவிட்டால் தடுப்பணை கட்டும் பணியை கேரள அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவிட்டது. முதல்வர் ஸ்டாலினும் தடுப்பணை பணியை நிறுத்த கோரி கேரள முதல்வருக்கு கடிதம் எழுதினார். ஆனால் இதை கேரளா கேட்பதாக இல்லை. இந்த விவகாரம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் வட்டவடை ஊராட்சி தலைவர் கணபதி அம்மாள், துணைத் தலைவர் மனோகரன் தலைமையில் நடந்தது. வட்டவடை பகுதி இந்திய கம்யூனிஸ்ட் செயலர் செந்தில்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலர் குமாரசாமி, காங்கிரஸ் மண்டல தலைவர் சேதுராமன், பாரதிய ஜனதா சார்பில் பாண்டியன், ராமர், முன்னாள் ஊராட்சி தலைவர் ராமராஜ் உட்பட பலர் பங்கேற்றனர். தமிழகத்தில் அரசியல் சுய லாபத்துக்காக சிலர் வட்டவடை மக்களின் குடிநீர் திட்டத்தை தடுக்க முயற்சிக்கின்றனர். அதை முறியடிக்கும் வகையில் போராட்டங்கள் மற்றும் பந்த் நடத்தப்படும் என்று தீர்மானம் போடப்பட்டது. இதுபற்றி கேரள அரசு எதுவும் பேசாமல் வேலையை தொடரும். சட்ட நடவடிக்கைக்கு கோர்ட்டை நாடுவது என்று முடிவு செய்யப்பட்டது.